ஹாய். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து புழு பத்தி பார்த்துருக்குறோம். எப்படி வளருது, அதுக்கப்புறமேட்டுக்கு அது என்னென்னலாம் ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே குடுக்குறேன். அதையும் போய் பாருங்க. இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நீங்க லாஸ்ட் வீடியோல இந்த புழு கூடு பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த புழு கூடுல இருந்து பட்டு நூல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இங்க என்னென்ன நடக்குது, எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லிட்டு இங்க வேலை செய்யறவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுதான் நம்மளுக்கும் நிறைய புரியும். என்னதான் நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் இங்க வேலை செய்யறவங்க சொன்னாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். அதனால இங்க ஒரு அண்ணா இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு ராஜபாபு. அந்த அண்ணா பேர் ராஜபாபுவா? இதை வந்து நீங்க கூடு வாங்கிட்டு வரீங்களா? எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்றீங்க? மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வருவோம். ஓகே. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க? அது கூடையில போட்டு ஸ்டீம் கொடுப்போம். ஸ்டீம் கொடுத்ததால ஒரு நாள் வேஸ்ட் கேப் கொடுத்துருப்போம். ஓகே. கேப் கொடுத்து அப்புறமா இங்கே பேஷனில் போடுவோம். இந்த பேஷனில் போடுவீங்க? அங்கே குக்கிங் பண்ணிவிட்டு அப்புறமா ரீலிங்க்கு போடுவோம். இதுதான் ரீலிங் சொல்றீங்களா? இது ரீலிங்கு, அது குக்கிங். ஓ, அது குக்கிங். சரிங்க. குக்கிங் பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? 6-7 கூட அடிச்சு ரேஷன் ரெடி பண்ணுவோம். ஓகேண்ணா. இங்க பாருங்க, இது வந்து கொதிக்கிற தண்ணியில இருந்தே அவர் எப்படி ஒரு ஒண்ணா பிரிச்சு அதுல இருந்து நூல் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு பட்டு சாரியை கட்டுறதுக்கோசரம் எவ்வளவு பேர் அவங்க கையெல்லாம் பாருங்க, பார்க்கவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணா, இது எதனா கணக்கு இருக்குதுங்களா இல்ல அப்படியே எதனா தோராயமா போறது? 7 கூட போட்டு நூல் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுவோம். இதுல ஜாயின் பண்ணி விடுவோம். ஓகே. இது ஏன் நெருப்பு இந்த மாதிரி போட்டுருக்கீங்க? இது கூட இது ரேஷன் ஆறத்துக்கு. ஓஹோ, சரி சரி. ட்ரை ஆகுது இல்ல, அதனால. ஓகேண்ணா. இது நீங்க எங்கெல்லாம் அனுப்புறீங்க? இது நாங்க காஞ்சிபுரத்துக்கு அனுப்புறோம், சேலத்துக்கு அனுப்புறோம், சூரத்துக்கு அனுப்புறோம். 3-4 இடத்துல அனுப்புறோம். இது ரேட் வந்து ஒரே மாதிரி இருக்குங்களா இல்ல டிஃபரண்ட்? இல்ல, டிஃபரண்ட் ஆகுது. ஒரு முறை சீசன் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் ரேட் ஆகுது. ஓ, அப்படிங்களா? இந்த புழுவெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது வேற ஆளுங்க எடுத்துன்னு போவாங்க. எடுத்துன்னு போயிட்டு இது ஆயில் தயார் பண்றாங்க. இதுல இந்த புழுல இருந்து என்ன தயாரிக்கிறாங்க? ஆயில்ல மீனுக்கு இது ஃபீட் பண்றாங்க. ஓஹோ. அப்ப பாருங்க, இந்த புழு கூட வேஸ்ட் ஆகாம அதுல இருந்தும் என்ன தயாரிக்கிறாங்களா? அப்புறமேட்டுக்கா மீனுக்கு ஃபுட் எல்லாம் வந்து இதுல இருந்து தயாரிக்கிறாங்களாம். அப்ப ஒண்ணுமே வேஸ்ட் ஆகலங்க இது கூட. இதுல ஒண்ணும் வேஸ்ட் ஆகுறது இல்ல. ஓகேண்ணா. இப்ப இந்த நூல் எல்லாம் எடுத்து போட்டுறீங்களா? இதெல்லாம் இது வேஸ்ட் ஆகுறது இல்ல. இது நூல் பண்ணுவாங்க. சைனாக்கு போகுது. இது சைனாக்கு அனுப்புறாங்க. இது ஓஹோ. இது வேஸ்ட் ஆகுறது இல்ல. இதுவும் வேஸ்ட் ஆகாது. ஒண்ணும் வேஸ்ட் ஆகுறது இல்ல இதுல. அப்படிங்களா? பரவாயில்லைங்க. நான் வந்து பார்க்கும்போது இது ஏதோ அவங்க வேஸ்ட் சிக்கிட்டதுனால எடுத்து போட்டுறாங்க, இவ்வளவு தூரம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இது கூட வேஸ்ட் ஆகாம சைனாக்கு அது வேஸ்ட் ஆகுறது இல்ல. அது சைனாக்கு அனுப்புறாங்க. சைனாக்காரங்களுக்கு கொடுத்தீங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க நூல் எடுக்கிறாங்க. இதுல இருந்தே நூல் எடுக்கிறாங்களா? நூல் எடுத்து போட்டு அது இது பண்றாங்களா, கோட் துணி. பாருங்க, சைனாக்காரங்க இந்த நூல் வேஸ்ட் நம்ம நினைக்கிற நூல்லயே கோட்லாம் தயாரிக்கிறாங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம ஒரு புழு சாகுதுன்னு நினைக்கிறோம், ஆனா அதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. சைனாக்காரங்க அதுல இருந்து கோட்டு தயாரிக்கிறாங்க, நம்மளுக்கு பட்டு சாரி கிடைக்குது. எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியாம இருந்தது. ஒரு சில பட்டு புடவை தான் தயாரிக்கிறாங்கன்னு நினைச்சேன். இப்ப இவர் சொல்றத பார்த்தா இதுல இருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குது. பெங்களூர்னாவே வந்து கூலிங் கிளைமேட்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற இந்த கிளைமேட்ல இவங்க இந்த தண்ணியிலேயே கை வச்சுக்கிறாங்க. அவங்க கையெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த தண்ணி பாருங்க, கொஞ்சம் தொட்டு பார்க்கவே சூடு. நம்மளுக்கு டீ குடிக்கிறோம் பாருங்க, அந்த அளவுக்கு சூடா இருக்குது. ஆனா உங்க கை காட்டுங்க. இங்க பாருங்க கையை எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு சாமான் அழுக்கிறதுக்கே கை தோல் எல்லாம் உரியுதுன்னு சொல்றோம். இவங்க கையை எப்ப பாரு தண்ணியிலே வச்சிருந்து ஃபுல்லா ஸ்கின்னே ஒரு மாதிரி இருக்கு. பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. நம்ம பட்டு சாரி ஈஸியா, அதுவும் ரேட்டு அதிகமா இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி வாங்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை எல்லாம் நடக்குது பாருங்க. இது அதுவும் இல்லாம இந்த நூல் வந்து தண்ணியில இருந்தாலும் எடுத்துன்னு இந்த பக்கம் போய் ரோல் ஆகுது. இது ஈரமா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே வந்து நெருப்பு வச்சு அது அனல் சூடுபடுத்துறாங்களாம், அது ஈரமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப அங்க ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு பினிஷிங் பாத்தீங்கன்னா இப்படிதாங்க வரும். ஒரு சின்ன புழுல இருந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. கடைசியில ஒரு நூலா நம்மளுக்கு வந்திருக்கிறது.
இந்த கூடு எவ்வளவுக்கு வாங்கிட்டு வரீங்க? இது எவ்வளவுக்கு இது விக்கிறீங்கன்னா? 400 ரூபாய் கேஜி. ஒரு கேஜி வந்து ஆ. 7 கேஜிக்கு 1 கேஜி ரேஷ்மை ஆகுது. ஓ. சரியா? இது 1 கேஜி ரேஷ்மை ஆகுது. 7 கேஜி கூடுக்கு 1 கேஜி ரேஷ்மை ஆகுது. ஓ. ரேஷ்மை வந்து 3700 ரூபாய் கொடுக்குறோம். இது கூடு வந்து எவ்வளவு ஹையஸ்ட் போயிருக்குன்னா? ஹையஸ்ட் 700 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. 700 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அப்ப இதோட ரேட் எவ்வளவு போயிருக்கும்? 6000 மேல போயிருக்கு. 6000 மேல போயிருக்குங்க. இது கம்மி ரேட்னா? கம்மி ரேட்னா 300 ரூபாய் 350 ரூபாய் வரும். அவ்வளவு கம்மியா கூட கிடைச்சிருக்குங்களா? அந்த டைம்ல இதோட ரேட் கம்மி ஆயிடும். அது ரேட்டும் கம்மி 3000 வரும். உங்களுக்கு இப்ப இது ஏர்னா அதிகங்களா இல்ல கம்மியானா உங்களுக்கு இதுங்களா? எங்களுக்கு கூடு ரேட் கம்மி ஆயிடுச்சு. இது ஜாஸ்தி ஆயிடுனா ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. ஓகே ஓகே. பாத்துக்கோங்க ஒரு பட்டு புடவையில நம்ம என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இதனால தான் நம்மளுக்கு பட்டு புடவை ரேட் வந்து அப்பப்ப இது வந்து ஒரே ரேட்டா இருக்குங்களா இல்ல ரேட் என்ன சேஞ்ச் ஆகுது? கூடு ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ரேஷ்மை ரேட் ஜாஸ்தி ஆகும். அப்படிங்களா? இதனால தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு சீசன்ல வந்து ரேட் அதிகமா இருக்கும், ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா இருக்கும். நம்மளால ஒரே ரேட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் பட்டு புடவை வாங்காமலும் இருக்க முடியாது. அவ்வளவுதாங்க, இங்க வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கா இந்த கூடுல இருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இவருக்கு இவ்வளவு நேரம் நம்மளுக்கோசரம் நின்று சொன்ன இவருக்கு ஆனா ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, உங்களையும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.